வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி செட்டிநாடு சுவையில் பருப்பு இல்லாமல் ஒரு அருமையான கத்திரிக்காய் கோஸ்மல்லி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லிக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சுவையான, எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். குக்கரில் ஒரு 4 கத்திரிக்காய், மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. அப்படியே ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு அதையும் போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி 2 தக்காளி கூட போடலாம், ஆனால் தக்காளியோட விலையை கருதி 1 போட்டுக்குங்க. 3 பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகாவோட காரம் தான். 4 பல் பூண்டு. பூண்டு வந்து ஆப்ஷனல், இல்லாமையும் செஞ்சுக்கலாம். நான் தக்காளி 1 போடுறதுனால ஒரு சின்ன துண்டு புளியும் உள்ளே சேர்த்துட்டேன். ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் கல்லுப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சப்பொடி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டுங்க. 2 விசிலே போதும் ஆக்சுவலி காய்கறி வேகிறதுக்கு. 2 விசில் விட்டு அது கொஞ்சம் ஸ்டீம் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம். இது 2 எண்ணெயில் எது வேணுமோ நீங்கள், அது உங்களுக்கு ஆப்ஷனல். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு இது 4ம் போட்டுங்க. இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் மஸ்ட்டுங்க. அந்த சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காத இடத்துல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸோ ஒரு 10 வெங்காயம் இருந்தால் கூட போதும். ஸோ வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். லைட்டாக கொஞ்சம் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடட்டும். ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்படியே போட்டு தாளிப்பு ரெடி. ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே குக்கர்லேருந்து நமக்கு அந்த ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆகின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த எக்ஸஸாக இருக்க தண்ணி இருக்குது, இதை வந்து நம்ம கடைய போகிறோம். அதனால் மேலே இருக்க தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு கடைஞ்சோம்னா நல்லா உங்களுக்கு கடையிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியை மட்டும் எடுத்துப்போம். அந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க, மறுபடியும் நம்ம இதில் சேர்த்துருவோம். ஸோ சின்ன பருப்பு மத்து வச்சுருக்கவங்க மத்து வச்சு கடைஞ்சிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா கரண்டியை வச்சே கூட மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் போட்டோம்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா வச்சு கடைஞ்சி விட்டோம்னா இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இதுக்கு ஒரு நல்ல திக்னஸும் டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுருக்கேன். அந்த மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா அப்படி கடைஞ்சி வந்திருக்கோம். ஸோ இப்போ ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்த தண்ணியை மறுபடியும் அதிலே சேர்த்துருங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பை உள்ளே சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயம் தாளிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பெருங்காயத்தூளோட வாசனை அப்படி கொஞ்சம் தூக்கலாக அது இருக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. லேசான மைல்டாக ஒரு புளிப்பு, இந்த தக்காளி புளியோட புளிப்போட ஒரே ஒரு கொதி விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் உள்ளே போட்டு அவ்வளோதான். ஒரு கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோம்னா 10 நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் கோசுமல்லி ரெடி. நல்லா சுட சுட இட்லி, தோசை கூட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவும் சட்னி, சாம்பார் நம்ம ரெகுலராக செய்வோம். சில பேருக்கு வந்து இந்த பருப்புனால கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களாம் பருப்பு இல்லாமல் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சூடாக குழந்தைங்களுக்கும் நீங்கள் இட்லி மேலே ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அப்படி நெய் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம் கூட இது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது இடியாப்பம் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இட்லி மேலே அப்படியே சுட சுட எடுத்து ஊற்றி விட்டுடலாம்.
கூடவே ஒரு தேங்காய் சட்னியோ வேர்க்கடலை சட்னியோ, அப்புறம் இருக்கவே இருக்குது நம்மளுடைய செந்தூர் இட்லி பொடி வாங்கி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது 3 வச்சு சாப்பிடும்போது இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ரா தான் எல்லாருக்கும் உள்ளே போகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.